ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஷ்வான் ஸ்டீவ் ராஜ். இப்போ என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்லி நான் சொல்லுவேன். லாக்டவுனால எங்கேயுமே முடியல. அதனால் காலையிலே வந்துட்டா என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் எல்லாரையும் சாப்பிட்டு ஒரு பிளான் போட்டுருக்க சமைச்சு தரேன்னு சொல்லி வந்து சமைச்சு கூட சொன்னாங்க. சரி, உங்கள் ஃபேமிலி எல்லாரும் சமைச்சு போகிறா, நீ சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு டிஷ் தான். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா? சமைச்சு தரேன் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பெட் காஃபி கொடுத்தா தான் அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் ஞாபகம் வரும். பெரிய சமையல் அது. ஆமாம், ஒரு ஆம்பளை பையன் செய்கிற நமக்கு எந்த வீட்லேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பையன் செய்வானா? எங்கே சொல்லு, நானாக இருக்கும் செய்கிறேன். வீடியோ நான் எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸை எடுக்க போகிறீங்களா? யாராவது பண்ணி போகிறாங்க. எல்லாத்தையும் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி ஓகேவா? தக்காளினா டொமேட்டோ. ட்ரான்ஸ்லேஷனா? ஆமாம், ஐயா. சமையல் சாப்பிட்டு பலியாக போகிறோம். ஐயோ, வெயிட் பண்ணுறோம். என்ன யோசிக்கிறீங்க? என்னென்ன செய்யுது தெரியாம முடிச்சுட்டு தெரியாத பெரிய சமையல் அது. இப்ப எப்படி கரெக்டா வருது? தெரிஞ்சது இது மட்டும்தான். தெரிஞ்சது தோசை. செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமான சமையல். தெரியாதா? ஒரு ஆம்பளை பையன் இது செய்யறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் இது ஆனவன இது ஒரு பையன் சொல்லுவான். ஒரு ஆம்பளை பையன் ஏதாச்சும் ஒரு வீட்டுல ஆம்பளை பையன் செய்யறானா? வீட்டுல ஆனா இந்த வீட்டுல நான் செய்யறேன். குழந்தை ஆசைப்படுறாங்க, உங்க ஃபேமிலி எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதனால கத்தி நான் தள்ளி இவ்வளவு சார்பா இருக்கு பண்ணா இதுவே வந்து பிளட்டே வந்துடும் போல. சார்பா மொக்க சரிம்மா சரிம்மா சரி உடுப்பா டமாட்டோடு கட் பண்ற தக்காளியை அப்படிதான் கட் பண்ணா சூப்பரா சொல்றேன். நாங்களும் நம்புறோம். எனக்கு செய்ய தெரியாது, சும்மா உங்களுக்காக நான் செய்யறேன். ஆமா, சும்மா உங்களுக்காக ஒரு பண்ணுக்காக செய்யறேன். நாங்க பலியா விரும்புறீங்க. காலையிலே இந்த ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு சரி வெஸ்ட் போடாம செஞ்சு இவ்வளவு தூரம் போயிட்டு வரைக்கும் வெஸ்ட் போடலாம். ஆமா, கொரோனா என்னோட சீர சமையல் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. நான் என்ன டிஷ் செய்ய போறேன்ட்டு இருந்தாலும் செய்யறேன். நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் பார்க்கலாம். இது நல்ல கமெண்டா பண்ணுங்கப்பா. எந்த சைடு ஷார்ட்னே தெரியல. கத்தி இப்படி இருக்கு. யாருக்கும் தெரியாத ரகசியம். சும்மா பண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? சரிங்க. சும்மா வேலைக்கு போலாம். வேற யாருக்காகவும் இல்லை, யோகாக்காக. யோகா ஆசைப்படுது. என் கையில எதுவும் செஞ்சதில்லை. அதுதான் அதை வந்து ஆசைப்படுதுன்னு சரி நானே சமையல தாங்க பாட்டெல்லாம் பண்ணுங்க. முறைக்கான சொல்லி யோகா பாக்குறாங்க. அவங்க கண்ணே எங்க வேலை பாப்பேன்னுவாங்க. அப்புறம் நமக்கு எதுக்கு? என்ன எதுக்கு பார்க்கணும்? எப்படியே உலக அழகாங்க. இந்த அசிங்களுக்கு தேவையா? யோகா தேவையில்லாத பேசிட்டு யோகா பார்த்து யோகா என்ன பண்ணுவேன்? பார்த்து ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காரு. இருக்கட்டும், நான் கோச்சிக்கூடாது. சரி பழசு கண்ணா பழசு.
பேசுறேன். ரொம்ப பண்ணி பேச நான் என்ன பண்றது? சும்மா கட் பண்ணு சீக்கிரமா கட் பண்ணு. விட அழுவாது, விட அடிக்க மாட்டோம். விடு, கல்ல பட்டிச்சுவேன், வெங்காயம் கல்ல பட்டிச்சுவேன். இருக்கு அப்படியாது. ஏன் அழுகுற? அடிக்க மாட்டேன், சும்மா தான் விட அழுக மாட்டேன். விடு, அழுக மாட்டேன். விடு, அடிக்க மாட்டேன். விடு, அடிக்க மாட்டேன். விடு. ஆமா, இப்போ கூட கல்ல தனியா வருது. இது உன்னோட தப்பா, அதனால தான் நான் கட் பண்ற சொன்னேன். சரியா? நீ ஏதாவது நான் கட் பண்ற எல்லாரும் நானும் ஒன்னாயிடுவேன். சில பேருன்ட்டு ஒரு நாள் வீடாதான் சும்மா இந்த வெங்காயத்தோட போறேன். இந்த வெங்காயத்தோட போத கரெக்டா இருக்கும். நீ சாமி, நீ செய்ய நான் செய்யா திரும்ப அந்த ஒரு சிலர் கொண்டு இதை பொண்ணு நல்ல தங்க மனம் விளாடவே கூடாது. 3 இடத்துல டிக்கெட் எதுவுமே பார்க்க மாட்டேன். நான் வீட்லயே இருக்க மாட்டேன். கேரம் போர்டு விளையாடு, கிரிக்கெட் விளையாடுது, அது போல சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றி பார்க்கணும்னு சொல்லி டென்ஷன் ஆகுது. யான் கை யார் வேணா அடிக்கும். நாங்க தான் சாமி அந்த எண்ணெய் இல்லை, அது கடாய் காஞ்சக்கு அப்புறம் தான் ஊத்துவாங்க. சைடுல ஏதோ ஒரு உருவம் மட்டும் வந்து போடும். அங்க போடுற ஜன்னல்ல சமையல் செய்யணும். போதும், கடுகு குழம்பு இல்லை இது. எட்டி பாரு, சூப்பரா இருக்கும். போதும் தான், நிறைய போடாதரா. நல்லா இருக்காது. வெங்காயம் போடு, லூசு. வெங்காயம் ஊருக்கு சமைக்கிற மாதிரி போட்டு இவ்வளவு நேரம் வதக்கணும், நல்லா வதக்கணும். நல்லா வருமா? யார் செய்யறான்னு தெரியல. நீ செய்யறதுனால நாங்க அந்த கேள்வி கேட்கிறோம். நம்பிக்கை தான் சிம்ல கஷ்டம் ஆஃப் பண்ணி விட்டுரு. இன்னைக்குள்ள செஞ்சுவேனா? அது டவுட் தான். வதக்கினே இருக்கும். நல்லா கையில வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறது நீதான். இல்ல, நான் எனக்கு வந்து வாழணும்னு ரொம்ப ஆசை. ஃபர்ஸ்ட் நீதான். எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. ஸோ வேற ஏதாச்சும் டேஸ்ட் பண்ணுவோம். தங்கச்சி இது வெங்காயம் ஃபுல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தக்காளி போடலாமா? தக்காளி போடலாமா? எனக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாதா? போடலாமா வேணாமா உங்ககிட்ட கேட்டு சொன்னா நான் போட தான் போறேன். கல்லுப்பு தேவனே கல்லுக்கு நம்ம உங்களை அடி தானே இதா? ஆமா. எவ்வளவு போடணும்? கொஞ்சமா போடணும். அதுக்கப்புறம் இந்த உப்பு போடணும். ஆஹா, நீ ஃபர்ஸ்ட் இத போடு. கொஞ்சமா போடு, ஊர் பட்டத கொட்டாத. உப்பு கையில எடுக்க சொல்லு. ஏன்? கையில எடுக்க கையை எடுக்க.
இவ்வளவு உப்பு போதுமா? போடு போடு. கரெக்டா இருக்கு போடு. போடு. கல்லு உப்பு கட்டி கட்டியா இருக்கும். கரெக்டா இருக்கும் போடு. அதான். உப்பு கரைச்சதுன்னா மொத்தத்தையும் உனக்கு தான் வாயில வச்சு திரிக்க போறாங்க. ஐயோ போதும். அப்ப உப்பு இப்ப 3 தடவை போடும். ஐயோ. 3 தடவை ஒத்த படைய வந்துருங்க. இதுல போய் செய்ய சொல்லுங்க நம்ம தப்பாயிடுச்சு. என்ன இதுல என்ன இருக்கு? கஷ்டப்பட்டு செஞ்சு தரேன் உங்களுக்கு. தக்காளி பொம்பளை பொண்ணு நீங்க செய்யற மாதிரி உங்க வீட்டுல 3 பொம்பளை பொண்ணு 4 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் கூட செய்ய மாட்டீங்க. என்ன வந்து நல்லா இருந்தா பரவாயில்ல. தண்ணியா ஊத்துற இல்ல தண்ணி எவ்வளவு நாள் அண்ணன் அடிக்குது. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 1:30 பிரியாணி என்ன செஞ்சிருக்கலாம். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சதுதான் வரும். நான் பொறுமையா செய்வேன். பசி எடுக்கும். மதியானம் சாப்பிடுறேன் சாப்பாடு. லஞ்ச்ல ஃபுல்லா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல லஞ்ச் தான் உங்களுக்கு. நிறைய எதுவுமே சாப்பிட முடியாது. பொறுமையா தோசை சுட தெரியல. வேஸ்ட். ஒரு தோசை கூட சுட தெரியல. கூடி போ. நீ தெரிஞ்சது தெரியல. ஒரு தோசை கூட தெரியல. பரவாயில்ல போ. எது பண்ணாலும் முன்னாடி பண்ண சொல்லிக்கிறீல. அடுத்து நீ எனக்கு தெரிய வலிக்குது. நான் ஸ்பீடா வச்சிருவேன். நான் ஸ்பீடா வச்சிருவேன். அழுவேன். போய் அம்மா கிட்ட சொல்லு. நான் மூஞ்சி காட்டுறேன். வெள்ளை காமிச்சுனா போயிடுவேன். நான் ஸ்டாப் பண்ணிட்டா. சும்மாவே வச்சுட்டேன் பாரு. இரு இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலர் இருந்தால் கட் ஆகிடும். ஒரு தோசை கூட சுட தெரியல. வேஸ்ட். கரெக்டாக ரெடியா வராங்களே. நல்லா தான் இருக்கலாம் சுட்ட தோசை. சுட்ட தோசை தக்காளி. யார் சுட்ட தோசை? இப்போ 2 தோசை சுட்டு சீன் போடுறான். நல்லா இருந்த எண்ணெய் இருக்கா நீ அதை நிற்கிற. இதில் என்ன இருக்குன்னு கேட்குற. டப்பால? டப்பால இருக்குன்னு நீ கேட்குற. சரி அவள்லாம் எப்படியோ மிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் அண்ணன் அடிக்கல. வெயில் அடிக்கிறது. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடணும். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. ரிவ்யூ கொடுக்கணும். சரியா? ரிவ்யூ வீடியோ கொடுக்கணும். உயிரோட இருந்தா நல்லா இருக்கு. பல்லு இடி போன உள்ள போனோம். இந்த நினைவுகள் பூ. அத சுட்டிட்டீங்களா? இல்ல கரண்டி அத வச்சு பண்ணு. ஓகேயா? அப்பா இங்க ஒரு அம்மா பையன் பண்ணி அதுக்கு அந்த கண்டி போய் ஒரு கடாய பிடிச்சி நிக்கிறது இல்ல தெரியுமா? இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சாச்சாச்சி ஓ போய் போடு. ஓவர். அவ்வளோதான். பார்க்க சூப்பரா இருக்கிற சாப்பிட்டே நல்லா இருக்கும். இப்போ இந்த தோசை மாட்டோம். போதுமா? இது சமைச்சு முடிச்சாச்சு. ரொம்ப சீக்கிரமா சமைச்சிட்டு இருக்கேன். அதனால தான் சரியான வாசனை. ஒன்பது ஸ்டார்ட் பண்ணா 11 மணி முடிச்சு. இல்லை ஆம்பளை எனக்கு தெரியாதுல்ல. நம்மளுக்கு தெரிஞ்சா போறேன். நம்மளுக்கு சின்ன வயசுல இது கூட பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு ஃபன்காக நம்ம பண்றோம். நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு யோகா தான் சாப்பிட்டு எப்படி எப்படின்னு ரிவ்யூ கொடுங்க. சாப்பிட்டு எப்படி பார்த்துட்டு உயிரோட இருந்தா எத்தனை தோசை உங்களுக்கு? தோசைலாம் சுட்டுருக்கேன். தோசைலாம் சுட்டு தக்காளி சட்னி வச்சு கொடுத்து உங்களுக்கு நான் சாப்பாடு ஊற்றி சாப்பிடணும். தோசை ஊற்றி நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு செஞ்சேன். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். உள்ள போய் சாப்பிடலாம். கண்டிப்பா ஐயோ சூப்பரா இருக்கு. தக்காளி சட்னி செஞ்சா அருமையா இருந்தது. 9 மணிக்கு தான் உள்ள போனோம். 9 மணிக்கு போனா 11:30 மணிக்கு வெளியே போனா வெறும் தக்காளி சட்னி மட்டும் செஞ்ச தோசைலாம் நான் தான் சுட்டேன். நானும் தான் சுட்டேன் தோசைலாம். சரி நல்லா இருந்துச்சு இல்லையா? சூப்பர். சூப்பரா. ஆனா ஒரு சின்னவங்க எல்லாருக்கும் சொல்லணும் அது நல்லாவே இல்லை. தக்காளி வரையும் வதங்கவே இல்லை. அப்போ சாப்பிட்டது எப்படி? உங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால தான் சாப்பிட்டாங்க. சரி ஓகே ஓகே.
மறக்காம எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை